எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக நடத்தின இன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஞானேஷ்குமார் அவர்கள் தலைமையில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபேஸ் 2 வந்து நாங்கள் தொடங்க போகிறோம். இது இந்தியா முழுக்கவே நடக்க போகுது. பட் இப்போ வந்து 12 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு நடக்க போகுது. இன்க்ளூடிங் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கோவா, ராஜஸ்தான், குஜராத், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்க்கு நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் மோரோவர் பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. 7.5 கோடி ஓட்டர்ஸும் வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால் க்ளீனான அக்யூரேட்டான லிஸ்ட் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அங்கே வந்து கான்ட்ரவர்சி என்னென்ன கிளம்புச்சு அப்படின்றதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலலாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்டதாக இருக்கட்டும், ஆதார் கார்டை நீங்கள் ஏன் சிட்டிசன்ஷிப்பாக யூஸ் பண்ண மாட்டீங்க, வெறும் ஐடென்டிட்டியாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஞானேஷ்குமார் அவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ராகுல் காந்தி வச்ச அந்த அக்யூசேஷன்ஸ் எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அவர் சரியாக பதிலளிக்கலை அப்படின்றது மாதிரியும் நிறையா வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜேபி பண்ணுற இந்த சில விஷயங்கள் மட்டும் ஏன் கான்ட்ரவர்சியாக கிளம்புது அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எலெக்ஷன் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 to 3 months டைம்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஓட்டர் லிஸ்ட்டையும் மேனுவலாக எப்படி செக் பண்ணி அண்டு கரெக்டாக பாப்புலேட் பண்ணி தராங்க அப்படின்றது தான் பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இங்கே நிறைய மக்களோட மனசில் இருக்குன்றதை சொல்லலாம். ஏன்னா ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஸ்டேட்ஸுக்கும் கிட்டத்தட்ட February 7 தரேன்னு சொல்லியிருக்காங்க. டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா December 8 அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முன்னாடி எனுமினேஷன் ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு அந்த December 7 ஃபைனல் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் கிளைம் பண்ணி உங்களுக்கான தேவையான அந்த அவங்க 12 டாக்குமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்றத்தை காமிச்சு நீங்கள் ப்ரூஃபை வந்து நான் இங்கே தான் இருந்தேன்ற மாதிரி வந்து நீங்கள் காமிச்சு கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பேர் வந்துடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக நடந்தால் நல்லது தான், சந்தோஷம் தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிஎம்கே வந்து எதிர்ப்பாங்க, ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரவேற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது எப்படி நம்ம எலெக்ஷனை மாற்ற போகுது அப்படின்றதும் நமக்கு தெரியாது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பை.